ராமகிருஷ்ண பரமஹம்சர் வங்காளத்தில் இருந்தார். கல்கத்தாவில் பவதாரிணின்னு ஒரு காளி, அந்த காளி கோவிலில் உட்காந்துட்டே பக்தி பண்ணிட்டு இருப்பார். அவர் எப்பொழுதும் ஆடுவார், பாடுவார், எப்பொழுதுமே ஒரு பகவத் தியானத்தில் இருப்பார், பகவத் ஆவேசத்தில் இருப்பார். அப்படி அவர் பகவத் தியானத்திலையும் பகவத் ஆவேசத்திலையும் இருக்கும் பொழுது அவருக்கு நிறைய திவ்யமான காட்சிகள் ஏற்படும். யாராவது கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரில் ராமகிருஷ்ணர் தங்கியிருந்த இடத்துக்கு போனால் அங்கே பவதாரிணிங்கிற காளி எப்படி இருக்கோ, பக்கத்தில் ராதா காந்தர்னு ஒரு கிருஷ்ணருடைய சன்னதியும் இருக்கு. கிருஷ்ண பக்தி பண்ணும்பொழுதெல்லாம் அந்த ராதா காந்தருடைய சன்னிதானத்தில் போய் உட்கார்ந்துப்பார். ஒரு நாள் அவர் ராதா காந்தருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து அந்த ராதா கிருஷ்ணனை பக்தி பண்ணிட்டு இருக்கும் பொழுது ராதா கிருஷ்ணன்கிட்டேந்து ஒரு ஜோதி கிளம்பி வருது. அது ராமகிருஷ்ணனுடைய உடம்புல போகிறது. பக்கத்தில் இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற புஸ்தகம் இருக்கு, அதுக்குள்ள போகிறது. திரும்ப 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 இந்த ஜோதி அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது. ராமகிருஷ்ணர் அந்த டிரான்ஸ்லேயே ராதா காந்தனான கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார், இப்படி ஒரு திவ்ய காட்சி கிடைக்கிறதே, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறார். இப்போ பகவான் சொல்றான், ராதா கிருஷ்ணனான நானும் என்ன தியானம் பண்ற நீயும் இந்த பாகவதம்ங்கிற புஸ்தகமும் வேறல்ல. ஸ்ரீமத் பாகவதாக்கியோயும் பிரத்யக்ஷா கிருஷ்ண ஏவகி. பாகவத பாராயணம் என்ற வாழ்க்கை தெரியும், இந்த ஸ்லோகம் வரும். ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற இந்த கிரந்தமே ஒரு கிருஷ்ணர் தான், இவரே கிருஷ்ணஸ்வரூபம். பாகவத மகாத்மியத்தில் சொல்றார், பகவான் தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுட்டு போகும்பொழுது என்ன பண்ணினான் அப்படின்னா, இந்த பாகவதம்ங்கிற புஸ்தகத்துக்குள்ள புகுந்துட்டான். வாங்மயி தேவதான், இது வாக்கு ரூபமா இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பாகவத மகாத்மியத்தில் சொல்றார்.